டெய்லரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம ப்ளவுஸில் ஏற்கனவே தைச்ச லைனிங் ப்ளவுஸில் ரேஸ் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரேஸ் நம்ம எப்பயுமே கழுத்து திரும்புகிற இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். முழுசாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், நாட்டு 2.25 இன்ச்சில் 2.25, 2.5, 2.25, 3 எங்கே ஒன்றாலும் நீங்கள் ஃபிட் பண்ணலாம். கொடுத்து ரஃப் போட்டுக்கணும். அடுத்தது இந்த கார்னரில் மடிப்பு அழகாக அந்த கார்னரில் டச் ஆகணும். மடிப்பு மறுபடியும் சென்டரில் திரும்புகிற இடத்துலையே அதேமாதிரி மடித்து திருப்பிங்க. இதை ஏன் நான் மறுபடியும் பதிவிடுறேன்னா, ஏற்கனவே ஃபோட்டோ வீடியோவில் கை ஃபிட் பண்ணுறது, கை ரேஸ் ஃபிட் பண்ணுறது விடுபட்டுடுச்சு. அதனால் ரேஸ் மட்டும் தனியாக ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மடித்து திருப்பிக்கணும். மடிப்பு சரியாக அந்த ஹெண்ட்லேயே இருக்கணும். கரெக்டாக அந்த மடிப்பு மிடில்லே வரணும். இங்கே பாருங்கள், இங்கேயும் மடித்து வச்சுக்கலாம். மடிப்பு முன்ன பின்ன போகக்கூடாது. எப்போயுமே நம்ம ஊசியை உள்ள விட்டு தான் இப்போது எப்போயுமே திருப்பணும். அதே மாதிரி பாயிண்ட் பண்ண இடத்துல 2.5 இன்ச்சில் பாயிண்ட் பண்ணியிருப்போம். அங்கே ரஃப் கொடுத்துக்கணும். நாட்டில் ரஃப் கொடு பார்த்துச்சுன்னா உருவிக்கும். இப்போ நம்ம அந்த கழுத்து முன் பக்கத்தில் திரும்புகிற இடத்துல கட் பண்ணி மடிச்சுக்கலாம். மீதி இருக்கிற நாட்டு தான் கைக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம கழுத்துக்கு யூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கைக்கு யூஸ் பண்ணணும். இது 1/2 இன்ச் ரேஸ்ன்றதுனால 2 தையலாக கொடுத்தாகணும் அவசியம். இங்கே பாருங்கள், இங்கே ரேஸை நம்ம அந்த ரேஸினுடைய நுனிப்பகுதி தைக்கும்போது கீழே இருக்கிற ப்ளவுஸ் பீஸு அதில் மாட்டாமல், அதாவது சுருங்காமல் வரணும். சுருக்கடிக்காமல் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும். இப்போது அந்த ஹெண்டில் டர்னில் திரும்பும்போது அந்த மடிப்பு மேலே லைட்டாக ஒரு ரஃப் கொடுத்துக்குவோம். ஒரு தையல் அப்படி வேஸ்ட் பண்ணணும். 3 மடிப்புலேயும் அந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இங்கேயும் லைட்டாக ரஃப்பு பாருங்கள். அப்புறம் டர்னிலையும் கொடுத்துக்கலாம். 3 இடத்துல இதுமாதிரி கொடுத்துட்டு சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். மெயினாக லாஸ்ட்டில் ரஃப் போட்டு முடிச்சுக்குவோம். அடுத்தது மீதி இருக்கிற ரேஸை 2 சமமாக கட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வைக்கணும். அதை பாருங்கள், இருக்கிற ரேஸை எடுத்து அளந்து பார்ப்போம். பாருங்கள், கையை திருப்பிக்கணும். திருப்பிட்டு இந்த மாதிரி வச்சா தான் நம்ம தைக்க முடியும். பாருங்கள், 2 கைக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்குது கட் பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ரா இருந்தால் இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளியே வைங்க. ரொம்ப க்ளோஸாக போகக்கூடாது.
இந்த மாதிரி தையல் நுனி பகுதியில் வர மாதிரி தையல் போட்டுக்கணும். இங்கேயும் வந்து சுருக்கம் அடிக்காமல் பார்த்துக்குங்க. ரஃப் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். இங்கேயும் வந்து துணி அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைச்சி ஆகணும், இல்லைனா லைட்டாக சுருக்கம் அடிச்சிடும். இப்போ இந்த பக்கம் இருக்கிற கைப்பீஸை தைச்சிடலாம். அடுத்து இது முடிஞ்ச உடனே நான் கட்டிங் வீடியோ கண்டிப்பாக பதிவிடுறேன், பாருங்கள். இதுதான் வந்து முதல் முறை நம்ம வீடியோ பார்க்குறதுனா நீங்கள் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உள்ளார போய்ட்டு எல்லா வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் புரியும். ஏன்னா டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எந்த மாதிரி வீடியோ வேணுன்ற விஷயத்தையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரீப்ளே கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தைச்ச உடனே ஹூக்ஸ் கட்டுறதுக்கு உண்டான மார்க்கிங்கையும் போட்டுடலாம். ஓவர்லாக் லாஸ்ட்டாக கொடுத்துடலாம். ஓவர்லாக்கு வீடியோ தேவைப்படாது. பாருங்கள், ரைட் சைடில் ஹூக்ஸு, லெஃப்ட் சைடில் வி பட்டி, இப்படி வச்சு தான் நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும். அந்த விக்கு நேராக வர மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா ஹூக்ஸ் கட்டுற கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.